வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான கதை அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா ஒரு சாதாரண கிராமத்து கதை கிடையாதுங்க. இது மனிதர்களோட மனவியலை ரொம்ப ஆழமா சொல்லித்தர்ற ஒரு அருமையான கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்களை இப்ப ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. உங்களை யாராவது வம்புக்கு இழுக்கும்போது அவங்களுக்கு உடனே பதிலடி கொடுக்கறது தான் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாம அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிற ஒரு சூழ்நிலை தான் இது. ஆனா அப்படி பதிலடி கொடுக்கறது தான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு. அவங்க செய்யறதையோ சொல்றதையும் கவனிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்றது ஒரு பெரிய வலை. இதை ரொம்ப அழகா உணர்த்துற அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில வர்ற ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்களை பத்தி முதல்ல பார்ப்போம். ஒரு கிராமத்துல தயிர் வித்து பிழைக்கிற ஒரு மூதாட்டி. அவங்க ரொம்பவே அனுபவசாலி, தன்னோட வேலையில அசைக்க முடியாத அளவுக்கு கவனம் கொண்டவங்க. ஆனா அவங்க போற வழியில ஒரு குரங்கு இருக்கும். அது சாதாரண விலங்கு இல்லைங்க. அந்த பக்கம் யாரு போனாலும் வம்பிழுக்கிறது, கவனத்தை ஈர்க்கிறது, வியாபாரத்தை கெடுக்கிறது, இதுதான் அதோட ஃபுல் டைம் வேலையே. ஆனா அந்த மூதாட்டிக்கு அதை எப்படி கையாளணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அந்த குரங்க கண்டுக்காம அதை தவிர்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இங்க பேசுற குரங்கு அப்படிங்கிறது வெறும் ஒரு முருகன் கிடையாது. இது ஒரு குறியீடு. நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறதை தடுக்க தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி நம்ம கவனத்தை மட்டும் ஈர்க்க துடிக்கிற அந்த நச்சு மனிதர்களை தான் இது குறிக்குது. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அதனால அந்த நிஜ வாழ்க்கை பார்வையோடையும் சேர்த்து இந்த கதையை நீங்க கேட்கணும். கதை இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு நாள் அந்த மூதாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால வியாபாரத்தை தொடர ஒரு வாலிபனை வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த வாலிபனுக்கு மூதாட்டி போட்ட ஒரே ஒரு கடுமையான கண்டிஷன் இதுதான்: பக்கத்து கிராமத்துக்கு போய் தயிரை வித்துட்டு வா, ஆனா வழியில வர்ற அந்த குரங்க முற்றிலுமா தவிர்த்துரு. அது என்ன பேசினாலும் சரி, காது கொடுத்து கேட்காத. இப்போ அந்த வாலிபன் இந்த ஒற்றை விதியை எப்படி ஃபாலோ பண்ணான்னு பாப்போம். அந்த வாலிபன் தன் முதல் நாள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த குரங்கு அவனுக்காக முதல் வளைய ரொம்ப தந்திரமா விரிக்குது. அது என்ன பொறின்னு பார்க்கலாமா? வாலிபன் அந்த குரங்க கடந்து போகும்போது அது 2 வெள்ளிக்காசுகளை நீட்டி தன் கையில இருக்கிற கிண்ணத்துல தயிர் கேக்குது. வாலிபன் உடனே என்ன நினைக்கிறான்? பாட்டி வம்புக்கு இழுத்தாதானே பேச வேண்டாம்னு சொன்னாங்க, இது காசு கொடுத்து நேர்மையா தயிர் தானே கேக்குது அப்படின்னு தனக்குத்தானே நியாயப்படுத்திக்கிட்டு தயிரை ஊத்துறான். ஆனா அடுத்த செகண்ட் அந்த குரங்கு என்ன செஞ்சது தெரியுமா? அந்த தயிரை அப்படியே தன் தலைமையில ஊத்திக்கிட்டு, ஐயையோ தயிர் ரொம்ப புளிக்குதே, இவங்கிட்ட போய் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே ஊர் முழுக்க சுத்துது. எவ்வளவு தந்திரமான திட்டம் பாத்தீங்களா? இதனால அந்த முதல் நாளோட ரிசல்ட் என்ன ஆச்சு? பெரிய 0. அன்னைக்கு அந்த கிராமத்துல யாருமே அவங்கிட்ட தயிர் வாங்கல. வியாபாரம் முழுசா கெட்டுப்போச்சு. காசு கிடைக்குதேன்னு அந்த வாலிபான் தன்னோட செயலை நியாயப்படுத்தியிருக்கலாம். ஆனா மூதாட்டி சொன்ன அந்த பொன்னான விதியை அவன் மீறிட்டான். அந்த குரங்கோடு அவன் எந்த விதத்திலாவது தொடர்பு வச்சுக்கிட்டதால அவனோட மொத்த சேல்ஸும் அன்னைக்கு முட்டையாயிடுச்சு. முதல் நாள் செஞ்ச தப்புக்காக பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்ட வாலிபன் 2ஆம் நாள் ரொம்ப ஜாக்கிரதையா கிளம்புறான். குரங்கு என்ன செஞ்சாலும் சரி, நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கான். ஆனா அந்த குரங்கு சும்மா இருக்குமா? தன்னோட அடுத்த தந்திரத்தை ஆரம்பிக்குது. மனிதர்களோட எமோஷன்ஸை எப்படி தப்பா பயன்படுத்த முடியும்னு இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. அந்த குரங்கு ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சுது. வாலிபனுக்கும் உடனே மனசு இலகிடுது. தப்பு செஞ்ச மனுஷங்களே மன்னிப்பு கேட்கறதில்ல, இது கேக்குதே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் தன் கவனத்தை செதுல விட்டு சரி சரி உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். அடுத்த நொடியே குரங்கு தன் சுயரூபத்தை காட்டுது. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, நேத்து நீ பழைய தயிரை எனக்கு கொடுத்ததுக்காக இப்ப நீ எனக்கு மன்னிப்பு கேள் அப்படின்னு மறுபடியும் வம்புக்கு இழுக்குது. இதை கேட்டதும் வாலிபனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறிடுது. குரங்கு அடிக்க பாய்ஞ்சு கோபத்துல தன் கையில இருந்த தயிர் பானையை கீழே போட்டு உரைச்சிடுறான். 2வது நாளும் வியாபாரங்காலி. தன்னோட கோபத்தால வியாபாரத்தை கெடுத்த அந்த வாலிபனுக்கு மூதாட்டி மறுபடியும் அறிவுரை சொல்றாங்க. அதுக்கு வெறும் வாய்சவாட தான் தம்பி, அது ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் நாள் தொடங்குது. இந்த முறை குரங்கு அவன் பக்கத்திலேயே வரல. ஆனா வேற ஒரு ரொம்ப ஆபத்தான உத்தியை கையாளுது. இந்த தடவை குரங்கு நேரடியா வாலிபனை சீண்டல. அதுக்கு பதிலா தனக்குன்னு ஒரு 4 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு தூரமா ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்குது. வாலிபன் பானையை தூக்கிட்டு போகும்போது அவன் மேல கல்ல எரியற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணுது. உண்மையில கல்ல எரியல, ஆனா எரியற மாதிரி பாசாங்கு செய்யுது. இது அவனுக்குள்ள மிகப்பெரிய பயத்தை உருவாக்குது. ஐயோ நம்ம மேல கல்லு பட்டுடுமோங்கிற பயத்துல இங்கும் அங்கும் நகர்ந்து கடைசில தடுமாறி கீழே விழுந்துடுறான். மறுபடியும் பானை உடைஞ்சதுதான் மிச்சம். சும்மா ஒரு சேகையாலேயே ஒருத்தரோட கவனத்தை எப்படி சிதைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கடந்த 10 நாட்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த வாலிபனோட முயற்சிகள் எப்படி முழுமையான தோல்வியில முடிஞ்சதுன்னு நமக்கு தெளிவா புரியும். முதல் நாள் லஞ்சுக்கு மயங்கினான். 2ஆம் நாள் போலி பரிதாபத்துக்கு ஆளானான். அடுத்த 8 நாட்கள் அவங்களோட கேலிக்கும் பயத்துக்கும் ஆட்பட்டான்.
அவன் தன்னோட வியாபாரத்துல கவனம் செலுத்துறத விட்டுட்டு தன் முழு நேரத்தையும் எனர்ஜியும் அந்த குரங்கோட செயல்களுக்கு மட்டுமே கொடுத்து தன்னோட இலக்கை முற்றிலுமா தவற விட்டுட்டான். ஒரு கட்டத்துல மனதளவுல முற்றிலும் உடைஞ்சு போன வாலிபன் நேரா மூதாட்டி கிட்ட போறான். இதுதான் அவனோட பொறுமையின் எல்லை. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், ஒரு வியாபாரமும் வேண்டாம். அந்த குரங்கு இருக்கிற இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாது. நான் வேலை பார்த்த இந்த 10 நாளுக்கான சம்பளத்தை மட்டும் கொடுத்துடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த ஒரு வரியை கொஞ்சம் கவனிங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்னு புரியும். வாலிபனே, நீ இத்தனை நாள் நான் சொன்ன பேச்சை கேட்கவே இல்ல. அந்த குரங்கு என்ன செய்ததோ அதற்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்தாய். ஆக யாருக்காக நீ இவ்வளோ நாள் வேலை செய்தாயோ அந்த குரங்கிடமே போய் உன் சம்பளத்தை கேள் அப்படின்னு சொன்னாங்க. இது நிஜமாவே நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்டையடி. நச்சுத்தன்மையுள்ள மனிதர்கள் பின்னால் நம்ம கவனத்தை சிதறவிட்டால் கடைசியில நமக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். சரி, கதை முடிஞ்சது. ஆனா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பிராக்டிகலான பாடம் என்ன, அதை இப்போ பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த குரங்க போல சில பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தேவையற்ற வம்புகளை இழுப்பாங்க. பெருசா எதுவும் சாதிக்க மாட்டாங்க, ஆனா சாதிக்கிற மாதிரி சும்மா பாவனை செய்வாங்க. அவங்கள நீங்க உடனே அடையாளம் காணணும். அந்த வாலிபன் செஞ்ச தப்ப நாம செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காதீங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதோ இல்ல அவங்களுக்கு பயப்படுறதோ நமக்கு முற்றிலும் தேவையற்ற விஷயம். உங்களோட நேரத்தையும் கவனத்தையும் அவங்களுக்கு கொடுத்தா உங்க வேலையும் கெடும், நிம்மதியும் கெடும். அமைதியா இருந்து உங்க இலக்குல மட்டுமே கவனம் செலுத்துறதா இதுக்கான ஆக சிறந்த தற்காப்பு. இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க உங்க இலக்க நோக்கி பயணிக்கும்போது உங்க கவனத்தை திசை திருப்பி உங்கள வம்புக்கு இழுக்கிற அந்த குரங்கு உங்க வாழ்க்கையில யாரு? அவங்கள இன்னைக்கு முதலே முற்றிலுமா புறக்கணிக்க தொடங்குங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட வெற்றியின் மேல மட்டுமே இருக்கட்டும். சரி, இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.